ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம ரொம்ப நாளாகவே வீடியோ போடல, அதுக்கு என்ன ரீசன், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்த்துடலாம். ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு 2 மாதமாகவே நான் வீடியோ போடல. ஏன் அதனாலனா, அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கு ஈக்விட்டிஸில் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் மட்டும் நான் கொஞ்ச நாள் ப்ராஃபிட் பண்ணிருந்தேன். அதாவது டெய்லி எக்ஸ்பீரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டெய்லி எக்ஸ்பீரி தூக்குறதுக்கு முன்னாடி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ₹10 ₹5 போய்ட்டு ஒரு 5 லாட்டு 10 லாட்டு செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஓரளவு 2-3 மாதம் 5% 10% நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கிருந்துச்சு. பட் என்னென்னா டெய்லி எக்ஸ்பீரியுமே நமக்கு தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங்க்கு மார்ஜினும் ஏற்றிட்டாங்க, லாட் சைஸுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் என்னென்னா ஆப்ஷன் செல்லிங்குமே பண்ண முடியல. நான் ஒரு 3 மாதம் ப்ராஃபிட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டெய்லி எக்ஸ்பைரியில் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டுருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஈக்விட்டி ஸ்டடி பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே லாஸ் வந்துச்சு. ஆப்ஷன் செல்லிங் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே ப்ராஃபிட்டு லாஸு மாற்றி தான் வந்துக்கிருந்துச்சு, பிரேக் ஈவன்லேயே வந்துக்கிருந்துச்சு. ஸோ 2025 நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம ஈக்விட்டி அண்ட் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணுவோம். அந்த இதுக்கப்புறம் என்னென்னா எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கம்மியான கேபிட்டல் ஈக்விட்டிஸில் கூட நம்மளால் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நானாக பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணியிருக்கேன். கம்மிங் மந்த் அடுத்து மார்ச், இப்போ ஜனவரி பிப்ரவரி 3 மாதம், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டியில் அந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை மார்ச் ஆல்ரெடி நான் 1 மாதமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ராட்டஜி ஓரளவு ஒர்க் ஆகுது. அடுத்து மார்ச் மாதத்துலேருந்து டெய்லியுமே அதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். அதை டெய்லியுமே பேக் டெஸ்ட் பண்ணுற மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கா இல்லையா, ட்ரேடு என்ட்ரி வந்திருக்கா இல்லையா, என்ட்ரி வந்தாலும் ஏன் நான் எடுக்கலை, அதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா அப்படிங்கிறத டெய்லி ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும், இது ஃபெப்ரவரி மந்த் கூடியது. டெய்லியுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நோ என்ட்ரி, கேப் டவுன் 0.7% கிட்ட கேப் டவுனால் என்ட்ரி எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோ ட்ரேடு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கும். பட் நான் எடுக்கலை. இந்த இடத்துல எடுத்துருக்கலாம், பட் நான் எடுக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துச்சு, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெய்லியுமே நான் நம்ம என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி என்னென்னா ட்ரேடு வந்திருக்கா இல்லையா, வந்திருந்தால் ப்ராஃபிட்டாக லாஸாக, ஒருவேளை என்ட்ரி எடுக்கலைன்னா என்ன ரீசன்னால் எடுக்கலை அப்படிங்கிறத ஒரு 3 மாதமாக டெய்லியுமே பேக் டெஸ்ட் பண்ணிக்கிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகிட்டு கீழே டார்கெட் அடிச்சிருச்சு, கரெக்டாக எக்ஸ்எல் ஹிட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி டெய்லியுமே இங்கே பார்த்திங்கன்னா நோ ட்ரேடு, பட்டு என்ட்ரி வந்திருக்கு, ட்ரேட் எடுக்கல. வைல்டு சிபிஆர் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்னென்னா ரொம்ப வைல்டு, அதாவது ப்ரீவியஸ் டே ட்ரெண்டிங்காக இருந்தால் அடுத்த நாள் வைல்டு சிபிஆராக இருந்தால் ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஸோ அதன்படி வந்தனால ட்ரேடு எடுக்கலை. இந்த மாதிரி டெய்லியுமே நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி படி. இந்த ஸ்ட்ராட்டஜி படி மார்ச் மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெய்லியுமே ரெகுலராக ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நிஃப்டியில் இந்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டியில் தான் ஒர்க் ஆகுது, பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நிஃப்டி ப்ளஸ் ஈக்விட்டிலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. நான் இது ரெண்டுலேயுமே நிஃப்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரெண்டுலேயுமே ட்ரேட் எடுத்து ரெகுலராகவே இனிமேல் உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து நமக்கு வீடியோ ரெகுலராகவே வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாமே கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் எல்லாமே கம்மிங் வீடியோஸ்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா R1 கரெக்டாக டச் பண்ணலேருந்து அங்கே செல் ஆஃப் நடந்துச்சு. ஃபுல்லாக இன்றைக்கி டே ஃபுல்லாக செல்லிங்கில் தான் நடந்துச்சு. பட் வாலட்டைல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க, வாலட்டைலாகவே இல்லை. விக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாகவே இறங்கிட்டுருக்கு. இன்றைக்குமே ஒரு 3% இறங்கியிருக்கு. ரொம்ப கம்மி. மார்க்கெட்டே ஹையில் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் முடிஞ்சு, 510 610 தான் முடிஞ்சு. ரொம்ப வாலட்டைலாகவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரேடும் எடுக்கலை. எஸ்டர்டேவுமே பார்த்திங்கன்னா அப்படி தான்
ஒரு 2 வாரமாகவே ரொம்ப சைட்வேஸாக இருக்குங்க மார்க்கெட் பார்த்தீங்களா. 3 நாளுமே சைட்வேஸாக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரமாக 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சு, வயலண்டாக மூவ் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த 2-3 நாளாகவே நான் வந்து என்ட்ரி எடுக்கலை. இந்த 3 நாளாகவே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி வந்து எடுப்போம். பட் ஈக்விட்டிஸில் வந்து நமக்கு வந்து டெய்லியுமே என்ட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அது வந்து பேக் டெஸ்ட் மட்டும் தான் வந்து என்ட்ரி எடுக்கல. இப்போதைக்கு நிஃப்டி மட்டும் தான் நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து மார்ச் மாதத்துலேருந்து ஈக்விட்டிஸ்லேயுமே வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகிட்டு நல்லாவே மேலே போச்சு. R1லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போச்சு. பட் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மதியத்துக்கு அப்புறம் திரும்ப செல் ஆஃப் நடந்து சிபிஆரை வந்து ப்ரைஸ் வந்து வச்சு க்ளோஸ் வச்சிருச்சு. கம்பேர் டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வாலட்டிலே இல்லாமல் ஒரு ரேஞ்ச் ரொம்ப சின்ன ரேஞ்சுக்குள்ளே வந்து ரொம்ப நேரமாக சுற்றி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2 அனலைஸ் பார்த்தாச்சு. இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல அப்படிங்கிற ஒரு ரீசனும் பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் நம்ம சேனலை. இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.